மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவியை 7 பேர் கொண்ட கும்பல் பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் முதல்வர் ஸ்டாலின் மௌனம் காத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சென்னை அயனாவரம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியை 7 பேர் கொண்ட கும்பல் கடந்த பல மாதங்களாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியுள்ள செய்தியை கேட்டு தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும், மேலும் மாணவியின் தந்தை சென்னை அயனாவரம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தும் குற்றவாளிகளை வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செய்திருப்பதாகவும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். தற்போது மாணவியின் உறவினர் ஒருவர் முயற்சியால் மீண்டும் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் 5 பேர் தலைமறைவாகி விட்டதாக போலீசார் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் பாலியல் வன்முறை குறித்த புகாருக்கு வெறும் எச்சரிக்கையோடு மட்டும் விடுதலை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, பிற மாநிலங்களில் நடக்கும் குற்ற செயல்களுக்கு எல்லாம் முழு விவரம் தெரியாமலேயே 4 பக்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் எதுவும் பேசாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் புகாருக்கு நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளை எச்சரிக்கை செய்து விடுதலை செய்த தமிழக காவல்துறையை ஸ்டாலின் என்ன முறையில் கையாண்டு கொண்டிருக்கிறார் எனவும், இதற்கு உடனே அவர் பதிலளிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.